நான் எப்பெல்லாம் பொய் பேசுறேனோ அப்பெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் புரிதல் எக்ஸ்போனென்ஷியல் தடையாக இருக்குது. நான் பொய் பேசும்போது என் உடம்புல ஏற்படுற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எனக்கு ஆப்போசிட்டா நடக்குது. அதனால என்னால் ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியல. அப்போ பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒன், நம்பர் ஒன். என்னுடைய எக்ஸ்போனென்ஷியல் கரெக்டா இருக்கணும்னா நான் பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். நம்பர் ஒன். ரெண்டாவது, நான் எப்பவுமே யாரையுமே எதிரியா பார்க்க கூடாது. இவனால எனக்கு ஆகாது, அவன் எனக்கு ஜென்ம விரோதி, இவன் எனக்கு விரோதின்னு நம்ம எப்போ ஒருத்தரை எதிரியா பார்க்கறோமோ அப்பவும் நம்ம உடம்புல தேவையில்லாத கெமிக்கல் சுரக்குது. அதனாலே எனக்கு ஒரு விஷயம் புரியாமே போகுது, எக்ஸ்போனென்ஷியல் அதனாலே பாதிக்கப்படுது. இது நம்பர் டூ. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பவுமே நாம ஒரு அன்போடையும் கருணையோட இருக்கணும். we need to have எல்லாரிடமும் ஒரு அன்போடையும் கருணையோட இருக்கணும். இந்த மூணு விஷயத்தை மறந்துடாதீங்க. பொய் பேசக்கூடாது, எதிரியா யாரையும் பார்க்க கூடாது, அன்போடையும் கருணையோட இருக்கணும். இந்த மூணு விஷயம் உங்களுடைய எக்ஸ்போனென்ஷியலுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபைனலி ஐ கம் டு த பாயிண்ட். இந்த மூணு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போனென்ஷியல், எக்ஸ்பெரிமெண்ட், இந்த மூணு விஷயத்தை நீங்க எப்போ கையில் எடுக்கிறீங்களோ அப்போ உங்க லைஃப்ல நீங்க எடுத்துக்கக்கூடிய சாய்ஸ் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். நான் வந்து ஒரு சாதாரண ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தன், அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு ஒரு தொழில் பண்ணி அந்த தொழில ஒரு கோடி நஷ்டமாகி இன்னைக்கு ஒரு மாசம் ஒரு 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல நான் இருக்கிற ஒரு தமிழ் மீடியத்தில் படிக்கிற பையன் என்னாலேயே பண்ண முடியுதுன்னா உன்னால தான் ஏன் சம்பாதிக்க முடியாது? ஹலோ, காலேஜில் கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்த ஒருத்தன் யாராவது முன்னாடி வந்து கூப்பிட்டுட்டாங்கன்னா பேசணும்னா தொட நடுங்கும். நம்மளாலாம் பேச முடியுமாங்கிற நம்பிக்கை வர்றதுக்கே காலேஜில் எனக்கு 3rd இயர் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். பட் என்னுடைய ப்ரொஃபஸர் தான் 2nd இயர்லேயே என்னை தட்டி கொடுத்து உன்னால் பேச முடியும்னு அங்கே என்னை தேர்ந்தெடுத்து நிறுத்தின ஆசிரியர்களுடைய காரணத்தினால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பேசுறதே எனக்கு தொழிலாக மாறிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் 2021 வேலை தேடும் சமூகமாக இல்லாமல் வேலை உருவாக்கும் சமூகமாக மாறணும்னு சொல்லி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். தமிழ்நாட்டில் இருக்கிற 39 மாவட்டத்துக்கும் காரில் சோலோவாக ட்ராவல் பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரையும் போய் மீட் பண்ணி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணேன். அது வந்து வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டாக 100 வேர்ல்ட் ரெக்கார்டில் 1வது வேர்ல்ட் ரெக்கார்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது 2021. 2022 100 நாட்கள்ல 100 கல்வி நிறுவனங்களில் போய் 100 மேடைகளில் தொடர்ச்சியாக பேசி 1000 ஆசிரியர்கள், 10,000 மாணவர்கள், 1 லட்சம் பெற்றோர்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இன்றைய இளைஞர்களுடைய எதிர்காலம் பெற்றோர்களால் தான் பாதிக்கப்படுகிறது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வேர்ல்டு ரெக்கார்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க 2022. 2023 டாக்டர் ஐஏஎஸ் ராதாகிருஷ்ணன், நம்ம கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து பெஸ்ட் லைஃப் கோச் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்தாரு 2023. அது எதுக்காகனா கூகுளில் நீங்க போய் ரிவ்யூல போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட பேர் தான் டாப்ல இருக்கும் கூகுள் ரிவ்யூல, ஹையஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அப்படிங்கிறத. அதே 2003 பரிவு மாமனிதர் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அதே 2023 பெஸ்ட் எஜுகேட்டர் அவார்டுங்கிற ஒரு அவார்டு கொடுத்தாங்க. 2024 வேர்ல்டு ஜீனியஸ்ங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் பதிவு பண்ணது என்னன்னா, ஒரு தமிழ் மீடியத்தில் படித்த பையன், 12வது ஃபெயிலான பையன், இங்கிலீஷில் முழுசாக ஒரு வாசகத்தை கூட படிக்க தெரியாத ஒரு பையன், நாம நம்மளுடைய மைண்டை கரெக்டாக அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கிட்டா, நம்மளுடைய தாட்டை சரியாக அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கிட்டா, தேவையானதை தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு கற்றுக்கொண்டு விட்டால் உங்களை வெல்ல இந்த உலகில் வேறு யாரும் இல்லைங்கிறது மட்டும்தான் உண்மை. கரெக்டா? அப்ப தயவு செஞ்சு அரைங்குறைமா இருக்கிற சாமியாரையோ அரைங்குறைமா இருக்கிற ஜோதிடரையோ நம்பி உங்க வாழ்க்கையை அடமானம் வைத்து விடாதீர்கள். உங்க சுய புத்தியையும் உங்க சுதந்திரத்தையும் இன்னொருத்தருக்கிட்ட அடமானம் வச்சிடாதீங்க. ஹலோ, உங்க வாழ்க்கைக்கு சொந்த முடிவு யார் எடுக்கணும்? நீங்க தான் எடுக்கணும். உங்க சுதந்திரம் யார் கையில இருக்கணும்? உங்க கையில தான் இருக்கணும். உங்க சுய புத்திய எந்நேரமும் யார் வச்சுக்கணும்? நீங்க தான் வச்சுக்கணும். அப்போ இந்த உங்களுடைய உள்ளுணர்வை கேட்டு நீங்க நடந்துக்கிற ஒவ்வொரு கணமும் உங்களை சிறப்பாக வழி நடத்தும். உங்க உள்ளுணர்வை கேட்டு செயல்படுங்க. யாருக்காகவும் எப்பவும் இன்னொருத்தருக்கான வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணாதீங்க. நிகழ்காலத்துல இங்க வந்திருக்கிற இந்த காலேஜ்ல இந்த டிபார்ட்மெண்ட்ல என்னுடைய வேலை என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட், எக்ஸ்போனென்ஷியல் நான் நினைச்சா தான் கிடைக்குமே தவிர என் வாத்தியார் நினைச்சா கூட அது எனக்கு கிடைக்காது. கரெக்டா இல்லையா? என்னுடைய அனுபவம் என் வாத்தியார் கொடுக்க முடியுமா? என்னுடைய புரிதல் என் வாத்தியார் கொடுக்க முடியுமா? என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை என் வாத்தியார் பண்ண முடியுமா? ஆனா அவர்கள் கருவியாக இருக்கலாமே தவிர அவர்களே எனக்கு பதிலாக பாஸ் பண்றதுக்கோ எனக்கு பதிலாக என் வாழ்க்கையை வாழ்வதற்கோ நான் விஷயத்தை கொடுக்க முடியாது. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு
நாம இயல்பான வாழ்க்கை முறையில் இருப்போம், இயல்பான சூழல் இருப்போம், எல்லாருமே ஒண்டர்ஃபுல்லான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். அப்போ இன்னைக்கு இந்த கணம் இந்த வினாடி நான் உங்களை சந்தித்ததற்கு உங்கள் தாய் தந்தையருடைய புண்ணியம் தான் காரணம். உங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்தது. எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால உங்களை நான் இன்னைக்கு சந்திச்சதில்லை. உங்களெல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இந்த லீவ் நாளில் உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கிட்டு தான் நினைக்காதீங்க. இது உங்கள்கிட்ட பகிர்ந்ததற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ரைட்டா? ஸோ இந்த சாட்டர்டே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு விதையை தூவுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. இதை வந்து ஒரு விதையாக எடுத்துக்கிட்டு இது ஒரு 3 வருஷம் நீங்கள் எவ்வளோ ஆழமாக தண்ணி ஊற்றி காத்தெல்லாம் வச்சு நீங்கள் வளர்த்துறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, ஒரு விதையை விதைக்கிறோம், அந்த விதை வந்து மரமாக வளர்றதும் துளிர் விட்டு நிற்கிறதும் அந்த விதையினுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது. மண், தண்ணி இதெல்லாம் இருக்கலாமே தவிர விதை எந்த அளவுக்கு வீரியத்தோடு இருக்கிறது. அப்ப விதையாக இருக்கிற நாம் வீரியத்தோடு இருக்கிறோமா? நமக்கு உண்மையிலே வளரணுங்கிற எண்ணம் இருக்கா? நமக்கு உண்மையிலே ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கா? நமக்கு உண்மையிலே வாழ்க்கையா வசமாக்கிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? அப்படிங்கிறதுதான். நீங்க வாழ்க்கையில கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்குனீங்கன்னா வாழ்க்கையவே ஜெயிக்கலாம். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறீங்களா, வாழ்க்கையவே ஜெயிக்கிறீங்கிறது உங்களுடைய மனநிலையை பொறுத்து தானே தவிர அதிர்ஷ்டமோ நல்ல நேரமோ கெட்ட நேரமோ மருந்து வச்சுட்டா அது வச்சுட்டா ஒன்றும் கிடையாது. உங்க மனநிலை சிறப்பாக இருந்தால் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு நேரமும் நல்ல வார்த்தை தான், நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் நல்ல நேரம் தான், நீங்க செய்கிற ஒவ்வொரு கணமும் நல்ல நேரம் தான். ரைட்டா? ஸோ ஃபைனலி ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டியோட முடிச்சிடலாம். அந்த ஆக்டிவிட்டி நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே சொல்லணும், நான் செய்கிறத நீங்கள் அப்படியே செய்யணும். பண்ணலாமா? ரெடி? நம்ம எப்பவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நமக்கு கூச்சம் எடுக்கக்கூடாது. நீங்கள் கூச்சம் இருந்ததுன்னா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இப்போ கூச்சம் எடுக்கக்கூடாது, நான் சொல்கிறத அப்படியே செய்யணும். செய்யலாமா? 1 2 3 ஜிகிலி 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 பண்ணலாமா? ரெடி? 1 2 3 come on. ஜிகிலி 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 ஜிகிலி. அவ்வளோதாங்க. தட்டுறோம், தூக்குறோம், செமையாக வாழ்றோம், சூப்பராக வாழ்றோம், ஹாப்பியாக வாழ்றோம், ஃபேண்டாஸ்டிக்காக வாழ்றோம். ஹேவ் அ பியூட்டிஃபுல் லைஃப். நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தேன். நான் வந்து ஒரு தமிழ் மீடியத்தில் படித்து வந்தேன். நான் வந்து லாஸ்ட் பெஞ்சில் படித்து வந்தேன். எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது எப்படின்னு தெரியல, எனக்கு படிக்கிறது எப்படின்னு தெரியலன்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. அவரவருடைய அனுபவத்தை பயன்படுத்தாமல் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது தான் காரணமே தவிர நாம் தகுதியிலையோ திறமையிலையோ குறைந்தவர் அல்ல. எல்லா உயிரும் ஒன்று தான், எல்லா உயிருக்கும் ஒரே திறமை தான், எல்லா உயிருக்கும் அதே வாய்ப்பு தான், எல்லா உயிருக்கும் அதே ஜெயிப்பதற்கு உண்டான பாசிபிலிட்டி தான். ரைட்டா? ஹாப்பியாக வாழுங்க, சூப்பராக வாழுங்க. ஹாவ் அ வண்டர்ஃபுல் லைஃப் அஹெட், ஹாவ் அ பியூட்டிஃபுல் லைஃப் அஹெட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அவர்களுக்கும் பல்லவிக்கு பரமசிவம் அண்ணன் அவர்களுக்கும், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த கோஆர்டினேட்டர்ஸ் அவர்களுக்கும், நிறைவாக நீங்கள்லாம் வந்து ஏதோ ஒன்று போகப்பா அங்கே போய் ஒரு ஓரமாவது உட்காந்து தூங்கலான்னு நினச்சி வந்த உங்களுக்கு தூங்க விடாமல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? சரி, அப்படி இருந்தாலும் நான் கேப்பை தூங்கிட்டேங்க அப்படின்னு நினச்சா கூட பரவாயில்ல. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ தேங்க்யூங்க. ஐ கன்வே யுவர் மேனேஜ்மெண்ட் ஃபார் சின்சியர் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். டு ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? சார், என் நண்பர் இருக்கான் சார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். நீங்கள் என்னடானா இது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, டாக்ஸிக் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் என் நண்பர் சொல்கிறேன் சார், இந்த போதைப் பொருள் சாப்பிட்டா தான் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையெல்லாம் போகுது, அதனால் இதுதான் நல்லதுன்னு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி. அப்படியாப்பா? சரிப்பா, நீ இந்த எலி மருந்து இருக்குல்ல, எலி மருந்து, நீங்கள் அதை கூட சாப்பிடலாமே, அது கூட உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை போகுமே அப்படின்னு சொன்னோன்னா அந்த தம்பிக்கிட்ட பதில் இல்லை. அப்போ என்னன்னா, நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணுமே தவிர நம்ம சுய புத்தியை இன்னொருத்தர்கிட்ட முடிவு பண்ணி அவர் சொல்றதை கேட்டு அது என் உடம்புக்கு ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற முடிவை நீங்க எடுங்க. அதை இன்னொருத்தர் கையில் கொடுத்து அந்த மாதிரியான முடிவுகளுக்குள்ள போயிட வேண்டாம் அப்படிங்கிறது பதில். ரைட்டா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எனி அதர் கொஸ்டின்ஸ்? எனி அதர் கொஸ்டின்ஸ்? கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். நீங்க சார் எத்தனை மணிக்கு விடுவீங்க? சாட்டர்டே ஹாலிடே அப்படின்ட்டு நம்ம வச்சிருந்தோம். அப்படிதானே? இருந்த போதும்
ஆக்சுவலாக இந்த புது இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ண கூட மறந்துட்டேன். 10 மணிக்கு தான் பாஸ் பண்ணேன். அதனால் 10:30க்கு டோட்டல் அசம்பிள் ஆகிட்டீங்க. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நன்றி. ஏன்னா ரொம்ப சிரமம். ஏன்னா சார் டைம் வந்துடுவார் எப்படியே தெரியும். 10:30 ப்ரோக்ராம் சொன்னாங்க, 10:25 விட்டாங்க, 10:20 வந்துருக்கலாம். 10:27 கால் வந்துருக்கு. சரியா? ஸோ நான் மட்டும் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் வேலை வெளியே போனதுனால 1 வீக்காக வந்து ஈவினிங் ஒத்துக்கிறதுனால முடிச்சதுக்கு 1 மணி 2 மணி ஆகிடும். அதனால் டிலே ஆகிடுச்சு வச்சுக்கிறதுக்கு. அதெல்லாம் டோல் நிறையா இருந்தது. இருந்த போதும் ஸோ நம்ம காலேஜுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக தொடர்ந்து கடந்த ஆண்டு வந்திருந்தாங்க. இப்போ செகண்ட் இயர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்கீங்களா? தெரியுமில்ல, கிளாஸில் வந்திருந்தாங்கல்ல, அட்டன் பண்ணீங்களா? ஸோ மிகச்சிறந்த ஒரு ப்ரோக்ராம். வாழ்க்கையில் எப்படிலாம் டெவலப் ஆக முடியும், எந்த நாலேஜ் டெவலப் பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும் சொன்னாங்கல்ல. சரியா? எந்தெந்த குவாலிஃபிகேஷன் கொண்டு வரணும், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கெயின் பண்ணுறது, ஸோ எல்லாமே வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் மீடியம் படிச்சிருக்கோம், தமிழ்லாம் படித்தா ஸ்டேஜில் பேசவே தெரியாது அப்படிங்கிறது பதிலாக எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் முதல்ல ஸ்டேஜ் ஏறி பழகணும் அப்படிங்கிறதா. ஸ்டேஜ் ஏறி தமிழ் ஆர் இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லாங்குவேஜில் நல்லா பேச ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேலே ஏறி பேசி பழக போதாது. பேசி பழகுனா ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கோம். நம்மகிட்ட படித்த மீனாட்சி நான் ஒரு பையன் சொல்லுவார், கண்ணன் ஒரு பையன் அரௌண்ட் 30 lakhs per month, 30 லட்சம் மாதம் வாங்கிட்டு இருக்காங்க. 2 days பேக் ஒரு பையன் வந்து தெரியுமா, பெட்ரோகெமிக்கல் டிபார்ட்மெண்ட் சஜின் ஃப்ரம் மார்த்தாண்டம் நினைக்கிறேன். சேலரி எவ்வளோ சொன்னான்? 3 லட்சம் சம்பளம். முடிச்ச 10 வருஷம் அதை முடிச்சவன். ஸோ 10 yearsல இஸ் கெட்டிங் 3 lakhs per month வாங்கிட்டு இருக்கா. இப்போ 3 லட்சம் வாங்குற அப்படின்னா வந்து நல்லா பேசினா நம்மகிட்ட வந்து பேசணும்னா நம்ம என்ன பேசினா இப்போ அந்த பேச்சு திறமை மீனாட்சி நாகர் சொன்னாரு. அவர் 1 லட்சம் வாங்கிட்டு இருக்கா, தமிழ்நாட்டில் இருக்காரு, முடிஞ்ச 10 வருஷம் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கும்போதெல்லாம் படித்து நார்மல் நல்ல பேச்சு திறமை. மார்க்கை பொறுத்தவரை 80% பக்கம் வாங்கியிருப்பாங்க, 98 இல்லை, பட் 80% எடுத்திருந்தாலும் நல்லா பேச்சு திறமை இருக்கும். அதான் சார் வந்து திருப்பி சொல்கிற காரணம் தான் நல்லா பேசி பழகுங்க அப்படின்ட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிற காரணம் தான் வேஸ்ட் மினிமைசேஷன். என்னுடைய ப்ராஜெக்ட் எம்இ பண்ணும்போது அதோடைய ப்ராஜெக்ட் தான் வேஸ்ட் மினிமைசேஷன்லாம் நான் பண்ணுறதுனால. அதே போல் இந்த சார்ஸ் மாதிரி தான் இந்த கம்பெனியில் வேஸ்ட்டை வந்து குறைச்சி நம்ம ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணோம். சம்பளம் என்னாச்சு? ட்ரிபிள் டைம் ஜம்ப் ஆச்சா? அப்போ கம்பெனியில் நீ எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறையோ அந்த கான்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி உன்னுடைய சேலரி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சொல்கிறவங்க இந்தியாவில் இருக்க போய் ஒரு எம்என்சி கம்பெனியில் சிஇஓ லெவல் இருக்கலாமே 200 கோடி 300 கோடி சொல்கிறாங்களா, சம்பளம் வருது இல்லை, எல்லாம் மனுஷங்க தான், எல்லாம் படித்தது தானே. ஆனால் இருந்தாலும் அப்ளிகேஷன் சைடில் எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்முடைய சம்பளம் இருக்குது அப்படிங்கிறது. அதான் திருப்பி சொன்னாங்க, அப்ளிகேஷன் அதை பேஸ் பண்ணி படிக்கிற நீ அது மாதிரி படித்து பழகணும் அப்படிங்கிறது. ஸ்கூலை பொறுத்தவரை படிக்கிறது அப்படிங்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணி மாதிரி இருக்கலாம். இங்கே படிக்கிறதுக்குமே சப்ஜெக்ட் கண்டென்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இந்த கண்டென்ட் எடுத்து ஓனாக எழுதி பழகம் எப்பவுமே சொந்தமாக ட்ரை பண்ணுறவங்கள இந்த ஒரு மிஷினரி இந்த பர்பஸ் யூஸ் ஆகுது, இந்த ஒரு ப்ராசஸ் இப்படி நடக்குது அப்படிங்கிற சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நம்மகிட்ட இருக்குது. எலக்ட்ரிஷியன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதில் இருந்தாலும் சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணி நம்ம எழுதி பழகுற அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜீனியஸ் ஆக முடியும். ஸோ சார் சொன்ன டேட்டாவிலேருந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். அவங்க சொன்ன டேட்டா நான் திருப்பி சொல்கிறதா சொல்லிருக்கேன் திருப்பி. சரியா? நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி இது காலேஜ் படிக்கிறது, நம்ம காலேஜ் அது மாதிரி மாறணும் அப்படிங்கிறாங்க. புரியுதா? ஸோ பிரெயினை நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணணும், நிறைய லேர்ன் பண்ணணும், கற்றுக்கிட்டே இருக்கணும், ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய சாதிக்க முடியும் அப்படிங்கிறது சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நமது கல்லூரி மாணவர்கள் அப்படின்னா முன்னாடி லாஸ்ட் இயர் வரும்போது அப்போ இன்ஸ்டியில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போதுங்க நம்ம ப்ரோக்ராம் செகண்ட் ப்ரோக்ராம் அப்போ 2 years பேக் நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரோக்ராம் செகண்ட் ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இருந்து நம்ம காலேஜுக்காக நம்ம மாணவர்களுக்காக இப்போ நம்மளாம் கூப்பிட்டு கேட்கல, இருந்த போதும் சாசனமாக இருந்தார். கடவுள் செயலில் உங்களுடைய ஆசீர்வாதம் அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து சார் கூட வந்திருக்காங்க, இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். சரியா? கேட்டு போகிறது மட்டுமல்ல, கரெக்டாக ஞாபகம் வச்சு எங்கே அப்ளை பண்ணணும் அங்கே அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ கடவுள் ஆசீர்வாதத்தால் நமக்கு வந்திருக்க டாக்டர் சசிகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நமது
முன்னாடி சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் இனாகிரேஷன் வந்திருந்தாங்க, ரெகுலராக எல்லா ப்ரோக்ராம்லையும் இருப்பாங்க. திரு பல்லவி பரமசிவம் அவர்கள் சரி இந்த ப்ரோக்ராம் நடக்கணும் அப்படின்னா அவங்க எப்பவுமே நம்ம காலேஜ் தான் போதும் சொல்லிடுவாங்க, ஒரு நல்ல ப்ரோக்ராம் நடத்தி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு மட்டுமல்ல, தெரிந்த ஏரியாவுள்ள காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், ஜெனரல் ஒர்க் ஆகட்டும், பப்ளிக் மீட்டிங் ஆகட்டும், எந்த இடத்துலையும் மக்கள் நல்லா இருக்கணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நல்லவர்களாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஸ்கூல்லையும் நிறைய ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் எடுத்து கூப்பிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக அதை மட்டும் மறக்க முடியாது, என்னுடைய வேலை கொஞ்சம் வெளியே கட்டி மறக்க வேண்டியது இருந்த போதும் சார் அவர்களுக்கும் நமது கிளம்பு சார்பிலும் நிர்வாகி சார்பில் மீண்டும் ஒரு முறை ஏன்னா தூக்கங்களை இருந்திருக்கலாம் அப்படிதானே போயிருந்தீங்களா? இல்லை 6 மணிக்கு வச்சுறீங்களா? ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு மிராக்கிள் மார்னிங் அப்படின்ட்டு ஒரு நடத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் 4:30 மணிக்கு எழுப்பி விட்றாங்க. கூப்பிட்டு 4:30 கால் பண்ணி எழுப்பி விட்டு ஒரு சில எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி கொண்டு வரலாமா வேண்டாமா? ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்கு 6 மணிக்கு கொண்டு வந்துடலாம். சரியா? அது எல்லாத்தையும் லேட்டாக நம்ம போதும். ஸோ 6:30 ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்துடலாம். முதல்ல இன்சியலாம். சரியா? 6:30 ஒரு ப்ரோக்ராம் முதல்ல கொண்டு வரலாம். 6 மணிக்கு இருந்துச்சு எல்லாமே ரெடி ஆகிற மாதிரி பார்க்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ப்ளஸ் யோகா ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் அதை அவங்க ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? பண்ணிக்கலாம்ல. ஸோ 6:30 ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றி எதாவது சொல்கிறீங்க? குறிப்பாக வந்து நீங்கள் அதிகாலை நேரத்தில் ஏன் அந்த ஏர்லி மார்னிங் நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து சில்வா அப்படின்னு ஒருத்தர் போய் கூகுள் பண்ணி பாருங்க. டி சில்வா பேர், DESILVA. அவரை போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. அது யாருன்னு. US ஆர்மியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆன ஒருத்தர் டி சில்வா மைண்ட் செட்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, US ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய எஃபிஷியன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது அந்த மைண்ட் வந்து 4 வகையான மைண்ட் செட்டை சொல்கிறார். ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, டெல்டா அப்படின்னு ஒரு 4 மைண்ட் செட். அதில் அந்த ஆல்ஃபா மைண்ட் செட்டுங்கிறது நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா முதல் 23 மினிட்ஸ் நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதில் உங்களுடைய ஆக்ஷன் இருந்ததுன்னா அது கை கூடணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 23 மினிட்ஸ் இருக்குல்ல காலையில் எந்திரிச்ச உடனே, அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் 23 மினிட்ஸ் ஃபோனை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். ஏதோ ஒரு சிந்தனை வரும் உங்களுக்கு, அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். ஏன்னா உங்கள் மைண்டு தான் எல்லாமே, உள்ளுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது, வெளியே தேட வேண்டியது எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து ஏர்லி மார்னிங் நீங்கள் சிந்திக்கும் போது அது ரொம்ப அதிகமாக நடக்குதுன்னு சொல்லலாம். என்னோட லைஃப் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்க, மாதம் 8 லட்சம் சம்பாதிக்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள், என் கடன்லேருந்து மீண்டு வந்ததெல்லாம் எப்போ நடந்ததுன்னா, காலையில் 3 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் என் லைஃபே மாறிச்சு. என்னுடைய வேக்கப் டைம் 2:45 எந்திரிச்சிடறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுறது 4 மணிக்கு. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 4 AM ஆக்ஷன் கிளப்னு ஒரு கிளப்பை 5 வருஷமா நடத்துறேன். காலையில் 100 பேருக்கு மேலே என் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க 5 வருஷமா. இப்போ இன்னைக்கு நான் பேசுறது என்னுடைய 5வது செஷன். 4 to 5 ஒரு செஷன், 5 to 6 ஒரு செஷன், 6 to 7 ஒரு செஷன். ஃபோனில் நான் காரில் வரும்போது 1 to 1 2 செஷன். இப்போ உங்கள்கிட்ட நான் பேசுறது 5வது செஷன் இன்னைக்கு மட்டுமே. ஸோ உங்களோட சாப்பாடு, உங்களுடைய தூக்கம், உங்களுடைய பாடி எக்ஸசைஸு, உங்களுடைய பிரெத்து, இது 4 தான் உங்களுடைய பழக்க வழக்கத்தை மேம்படுத்துது. எப்போ காலையில் நம்ம எந்திரிக்கிற நேரத்தை மாத்திரமா நம்ம வாழ்க்கை மாறிடும். அதனால நம்மளுடைய எந்திரிக்கிற நேரம் அதிகாலையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இப்போதைக்கு லெட் ஸ்டார்ட் பை 6 or 6:30 ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லைஃப்பை நீங்கள் மாற்றுறதுக்கு நீங்களே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி, 1/4 மணி நேரம் முன்னாடி நீங்களும் இது கொண்டு போயிடலாம். தட்ஸ் a beauty. தேங்க்யூ சார். சார் எப்படி சொன்னாரு எந்திரிக்கிறது 2:45 மணி. அதுக்கு நம்ம படுக்க போகிற டைம் அது இதுதானே, தூக்குற டைமில் தானே ஸ்டார்ட் பண்ணுற டைம். சங்கர் நம்ம படிக்கிற பையன் பின்னாடி இருக்கான், இவ்வளோ போயிட்டு இருக்கு. 5 ப்ரோக்ராம் முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. நம்ம 5வது போயிட்டாங்க. நான் 5வது போய் 4 லேட்டா. அதுவே சாரி தான், சரியா? ஆனால் லேட்டாக தான் வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்க, 7 வந்திருக்கீங்க. ஸோ எனக்கு முன்னாடி இருந்துச்சு வேலை பார்ப்பீங்களான்னு இருக்கு, பரவாயில்ல. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 6:30க்கு அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். கண்டிப்பாக எழுந்திரிங்க. 6:30 ஸ்டார்ட் பண்ணலாம், ஹெல்த்துக்கு நல்லது. அப்புறம் 6 o'clock ஒரு 5:45 அந்த மாதிரி தான் போகுது, சரியா? அது முன்னாடி கூட வேண்டியதில்லை. பட் அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் இருந்துச்சு சார் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 23 மினிட்ஸ் நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ, என்ன நினைக்கிறோமோ, கண்டிப்பாக அன்னைக்கான ஒர்க் என்ன பண்ண முடியும் பண்ண ஒரு ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்துருக்கும். ப்ளஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஒரு நாள் ஒரு டேட்டா வந்துருக்கலாம், பேக் நிறைய கிடைக்கலாம்.
இன்னும் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் நிறைய ஆட்கள் உண்டு. அந்த வாய்ப்பை திங்க் பண்ண முடியும். நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் ஐடியா வரலாம். அதனால ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கான வழிகளை சார் சொல்கிறேன், கண்டிப்பாக ரெடி பண்ணலாம். சரியா? வேற கேட்குறீங்களா? சார்பாக ஒரு சிறிய பொன்னாடி